அத்தியாயம் 621. சக்தி புயலால் வானமெல்லாம் நிரம்பி வழிவதை அருகிலிருந்த மரத்தின் முன் வந்து பயத்துடன் பார்க்க ஆரம்பித்தான் ரவீந்திரன். சமரன் மீது அவனுக்கு முழு நம்பிக்கை இருந்தாலும் இப்படி ஒரு ஆபத்தான காட்சியை கண்டு அவனுக்கே மிகவும் சங்கடமாக இருந்தது. வெளிப்படையாக அத்தகைய ஆபத்தான வெடிப்புக்கு பிறகு ஒரு நபர் பாதுகாப்பாக இருப்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. இது தவிர சுக்ராந்த் சாதாரண ஆள் இல்லை என்பது ரவீந்திரனுக்கும் தெரியும். கடந்த 2 வருடங்களில் ரவீந்திரன் கருப்பு மூலையில் வசிக்கும் போது கருப்பு மூளை அணி பற்றி அனைத்தையும் தெரிந்து கொண்டான். ஆனால் சுக்ராந்த் சக்தி மூதாதையராக மாறுவதற்கு இவ்வளவு நெருக்கமாக இருந்தார் என்பது அவனுக்கு தெரியாது. அவனுக்கு மட்டுமல்ல, இந்த விஷயம் சுக்ராந்தை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. சுக்ராந்த் இப்போது காட்டும் சக்தியை கண்டு அனைவரும் பயந்து போனதற்கு இதுவே காரணம். இந்த எண்ணத்துடன் ரவீந்திரன் கைகளை மடக்கி சமரனின் அதிர்ஷ்டம் இந்த முறையும் அவனுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்று கடவுளிடம் பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தான். சின்னு, நீ கண்டிப்பா உயிரோடு இருக்கணும். இல்லனா நான் நம்ம வீரேந்திரன் அண்ணாவையும் நம்ம தாரகிய மக்களையும் எப்படி எதிர்கொள்ளுவேன் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். இந்த நேரத்தில் பலர் தொடர்ந்து புயலை பார்த்து கொண்டிருந்தனர். ஒருவேளை சரியான நேரத்தில் தாங்கள் அங்கிருந்து வெளியேறவில்லை என்றால் தாங்கள் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை என்று மனதில் நினைத்துக் கொண்டனர். இதனால் மக்கள் மத்தியில் கிசுகிசுப்பு ஆரம்பமானது. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த சண்டையில் வெடிப்பின் முடிவு என்ன என்பதை யாரும் அறிய விரும்பவில்லை. உண்மையில் அதை தெரிந்து கொள்ள அனைவரும் பயந்தனர். பின்னர் மெதுவாக புயல் குறைய ஆரம்பித்தது. வெகு தொலைவில் இருந்தபடியே மக்கள் அந்த பகுதியை பார்க்க ஆரம்பித்தனர். இதனால் அந்த பகுதியில் எந்த மனித நடமாட்டமும் தெரியவில்லை. அந்த பக்கத்தில் உள்ள வானம் முற்றிலும் வெறிச்சோடி காணப்பட்டது. ஆனாலும் யாரும் அங்கு சென்று போட்டியின் முடிவை கண்டுபிடிக்க விரும்பவில்லை. அவர்கள் அனைவரும் ஆச்சரியமான கண்களுடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அந்த வெடிப்பில் இருவரும் கொல்லப்பட்டார்களா என்ற சந்தேகம் அனைவரின் மனங்களிலும் எழுந்தது. அதே சமயம் பெரியவர் பரமார்த்தாவும் அந்த பகுதியை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தார். அபரிமிதமான சக்திகள் இருந்தும் சமரனுக்கும் சுக்ராந்திற்கும் இடையில் யார் வென்றார்கள் என்பதை அவரால் கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. இதனால் சமரனுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது என்று விடாமல் மனதுக்குள் வேண்டிக் கொண்டிருந்தார். அனைவரின் பார்வையும் அந்த பகுதியில் பதிந்திருந்த நிலையில் திடீரென வானில் பலத்த காற்று வீசியது. இந்த காற்றுடன் ஒரு நபர் புயலில் இருந்து வெளியே வரத் தொடங்கினார். வெளியே வந்த அந்த நபரை பார்த்ததும் அனைவரின் கண்களும் சட்டென்று அந்த நபர் யார் என்று தேட ஆரம்பித்தது. இதற்கிடையில் அனுபவம் வாய்ந்த சிலர் அந்த நபரை அடையாளம் கண்டுகொண்டனர். பின்னர் மகிழ்ச்சியில் கூச்சலிட்டனர். இவர் நம்ம அணித்தலைவர் சுக்ராந்த். அப்படின்னா சுக்ராந்த் சமரனை தோற்கடிச்சிட்டாரு என்று கத்தினர். இந்த சத்தத்துடன் திடீரென கருப்பு மூளை அணி அங்கத்தினர்கள் அனைவரின் முகங்களிலும் ஒரு வித்தியாசமான மகிழ்ச்சி பொங்கி வழிய ஆரம்பித்தது. இந்த மகிழ்ச்சியுடன் அவர்களின் முகத்தில் ஒரு பயங்கரமான புன்னகை இருந்தது. ஏனென்றால் இனி உள்பகுதியின் நிலை மிகவும் மோசமாக இருக்கும். இன்று அவர்கள் அனைவருமே சமரனை நம்பி சண்டைக்கு வந்திருந்தார்கள். ஆனால் இப்போது சமரனின் பெயரும் தடயமுமே அங்கிருந்து அழிந்து விட்டதால் உள்பகுதி மக்களை இனி யாராலும் காப்பாற்ற முடியாது என்பது உறுதி. இது மட்டுமின்றி கருப்பு மூளை அணியால் இனி மற்ற அணிகளையும் தங்களுடன் சேர்த்து கொண்டு உள்பிரிவை தாக்க முடியும். ஏனெனில் இப்போது உள்பிரிவை தோற்கடிப்பது அவர்களுக்கு மிக சாதாரண விஷயமாகிவிட்டது. இதை உணர்ந்த உள்பகுதி பெரியவர்களின் முகம் வாடியது. அவர்கள் தங்கள் தோல்வியை நினைத்து பல்லை கடிக்க ஆரம்பித்தனர். மறுபுறம் கருப்பு மூளையணியின் மகிழ்ச்சி கூச்சலை கேட்ட ரவீந்திரனின் கண்கள் சிவந்தன. அவன் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே முடிவு செய்திருந்தான். சமரனுக்கு ஏதாவது நேர்ந்தால் ரவீந்திரன் சுக்ராந்தை கொன்றுவிட எண்ணி இருந்தான். அதற்காக தன் உயிரை விடவும் ரவீந்திரன் தயாராக இருந்தான். இதனால் அவனது முகத்தில் ஒரு கொடிய பிரகாசம் தோன்றியது. அதே நேரம் உள்பகுதி பெரியவர்கள் திடீரென கோபமும் ஏமாற்றமும் அடைவதை கண்ட பெரியவர் பரமார்த்தா அவர்களை சமாதானப்படுத்த முயன்றார். யாரும் ஏமாற்ற அடைய வேண்டாம். ஏதோ தவறு இருக்கிறத என்னால உணர முடியுது என்றார். பெரியவர் பரமார்த்தா இதை சொன்னவுடன் உள்பகுதி பெரியவர்களின் முகங்கள் திடீரென ஆச்சரியமடைந்தன. அவர்கள் சுக்ராந்தை பார்க்க ஆரம்பித்தனர். மேலும் சுக்ராந்தை கவனமாக பார்த்த பிறகுதான் ஏதோ தவறு இருப்பதாக அவர்களும் உணர ஆரம்பித்தனர். சுக்ராந்த் புயலடித்த பகுதியிலிருந்து வெளியே வந்தாலும் வெளியே வரும் விதம் உதைத்து வெளியேற்றப்பட்டது போல இருந்தது. ஏனென்றால் அவர் பறந்து வந்தார். ஆனால் வானத்திலிருந்து தலைகீழாக தரைக்கு வந்து கொண்டிருந்தார். இதற்கிடையில் பலத்த காற்று வீசிய சத்தம் மீண்டும் அனைவரது செவிகளையும் எட்ட புயல் நிரம்பிய பகுதி திடீரென நடுங்கத் தொடங்கியதை அனைவரும் பார்த்தனர். அடுத்த கணம் கரும் பச்சை நிற ரெக்கைகளை வேகமாக அடித்துக் கொண்டிருந்த ஒரு கருப்பு நிழல் அந்த பகுதியில் இருந்து வெளிவந்தது. அந்த நிழலை பார்த்தவுடன்
மனமுடைந்து காணப்பட்ட அனைத்து மக்களிடையேயும் மகிழ்ச்சி அலை ஓடியது. அதனுடன் அவர்கள் அனைவரும் கூச்சலிட ஆரம்பித்தனர். இது சமரன், அப்ப அவன் இன்னும் உயிரோட இருக்கான்னு அர்த்தம் என்று உற்சாகமடைந்த பெரியவர்கள் கொண்டாட ஆரம்பித்தனர். இதை கேட்ட ரவீந்திரன் முகத்தில் இருந்த கொடிய பிரகாசம் மெல்ல மெல்ல மறையத் தொடங்கியது. அவன் இன்னும் கொஞ்ச நேரம் தாமதமா வந்திருந்தா நான் என் உயிரையே இந்நேரம் இழந்திருப்பேன் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். திடீரென சமரன் வெளியே வந்ததும் கொண்டாடி கொண்டிருந்த கருப்பு மூளை மக்கள் அப்படியே விஷப்பாம்பு கடித்தது போல அதிர்ச்சியை உணர்ந்தனர். அவர்களின் மகிழ்ச்சி முற்றிலும் மறைந்து ஒரு விசித்திரமான பயம் அவர்களிடத்தில் தோன்றத் தொடங்கியது. இந்த நேரத்தில் சமரன் தொடர்ந்து தனது ரெக்கைகளை வேகமாக அசைத்து சுக்ராந்தை நோக்கி சென்று கொண்டிருந்தான். பின் கண்ணிமைக்கும் நேரத்தில் அவன் சுக்ராந்தின் உடலுக்கு மேலே தோன்றினான். அதை பார்த்து கருப்பு மூலையில் உள்ளவர்கள் அவனை மிரட்ட ஆரம்பித்தனர். சமரா, நீ அவரை ஏதாவது செஞ்ச உன்னை நாங்க யாரும் சும்மா விட மாட்டோம் என்று கத்தினர். ஆனால் சமரன் அது எதையும் கண்டுகொள்ளாமல் சுக்ராந்தையே பார்த்து கொண்டிருந்தான். அவருடைய சக்திகள் முந்தைய வெடிப்பால் அழிக்கப்பட்டிருந்தன. இதற்கிடையில் சமரனின் கைகளில் இருந்து கரும் பச்சை ஒளி வெளிவரத் தொடங்கியது. அவன் தனது முஷ்டியை இறுக்கி சுக்ராந்தின் மார்பில் பலமான அடியால் தாக்கினான். தன்னோட குருவுக்கு துரோகம் செய்யற ஒரு துரோகிக்கு மரணத்தை விட சிறந்த தண்டனை வேற எதுவும் இல்லை என்ற சமரனின் குரல் வானில் கர்ஜனையாக எதிரொலிக்க அதில் பிரதிபலித்த கொடூரத்தை அனைவராலும் உணர முடிந்தது. மேலும் சமரனின் குத்து சுக்ராந்தின் மார்பில் பட்டவுடன் பலத்த சத்தம் எதிரொலித்து அனைவரின் இதயங்களையும் ஒரு கணம் நிறுத்தியது. சமரன் தாக்கியவுடன் சுக்ராந்தின் வாயிலிருந்து இரத்தம் அதிகம் வெளியேற அவனது உடல் சிறகுகள் உடைந்த காயம்பட்ட பறவையை போல ஆனது. மேலும் சுக்ர நகரில் இருந்து சிறிது தூரத்தில் இருந்த தரையில் அதிவேகமாக வந்து விழுந்தார். சுக்ராந்த் இப்படி விழுந்து கிடப்பதை பார்த்ததும் பலரின் கண்களில் ஒரு விசித்திரமான ஆச்சரியம் தெரிந்தது. இந்த நேரத்தில் சமரனின் முகம் முழுக்க இரத்தத்தால் நனைந்திருந்தது. அவனது சுவாசம் அதிகமாக ஏறி இறங்கியது. இது தவிர அவனது வெளிரிய ரெக்கைகள் அவன் இந்த சண்டையில் தனது அனைத்து சக்திகளையும் பயன்படுத்தி இருப்பதை தெளிவாக காட்டியது. தரையில் விழுந்ததும் சிறிதும் அசையாமல் இருந்த சுக்ராந்தை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் சமரன். இது தவிர சுக்ராந்தின் சுவாசம் மிகவும் பலவீனமாக இருப்பதையும் ஆனாலும் அவர் இன்னும் உயிருடன் இருப்பதையும் சமரன் உணர்ந்தான். இதனால் பல்லை கடித்த சமரன் கோபத்துடன் தலையை ஆட்டினான். ஒரு பெரிய கருப்பு வாள் உடனடியாக அவனது கைகளில் தோன்றியது. தனது ரெக்கைகளை வேகமாக அசைத்து சுக்ராந்த் மயக்கமடைந்து கிடந்த பகுதியை நோக்கி விரைந்தான். சுக்ராந்த் ஏற்கனவே தனது இறுதி மூச்சு விடுவதை சமரன் அறிந்திருந்தான். எனவே இன்னும் ஒரே ஒரு சக்தி வாய்ந்த தாக்குதல் அவரது வாழ்க்கையை முடித்துவிடும் என்ற எண்ணத்துடன் சுக்ராந்தை வேகமாக நெருங்கினான். சமரன் வேகமாக சுக்ராந்தை நோக்கி நகர்வதை கண்ட கருப்பு மூளை அணியினர், ஐயோ, எப்படியாவது அணித்தலைவரை காப்பாத்துங்க, அந்த சமரன் அவரை கொல்ல போறான் என்று கூச்சலிட்டனர். அனைவரின் முகங்களிலும் பயம் வெளிப்படையாக தெரிய ஆரம்பித்தது. ஏனென்றால் கருப்பு மூளை அணிக்கு சுக்ராந்த் எவ்வளவு முக்கியம் என்பது அனைவருக்கும் தெரியும். ஒருவேளை இன்று சுக்ராந்த் கொல்லப்பட்டால் அந்த சக்தி வாய்ந்த மற்றும் பெரிய அணி முற்றிலும் அழிக்கப்பட்டுவிடும். ஆனால் சமரனை நோக்கி மற்றவர்கள் செல்வதை கண்ட பெரியவர் பரமார்த்தாவும், இவங்களை நிறுத்துங்க என்று கத்தினார். பெரியவர் பரமார்த்தாவின் இந்த உத்தரவுக்காக காத்திருந்த உள்பகுதி பெரியவர்கள் அனைவரும் வேகமாக முன்னேறத் தொடங்கினர். அவர்கள் அனைவரும் சேர்ந்து சுக்கிர நகருக்கு அருகில் ஒரு பெரிய மனித சுவரை உருவாக்கினர். மேலும் அவர்களின் உடலில் இருந்து ஏராளமான ஆற்றல் தொடர்ந்து வெளிப்பட்டது. இந்த ஆற்றல் காரணமாக கருப்பு மூளை மக்கள் விரும்பினாலும் முன்னேற முடியாமல் போனது. சுக்ராந்தை காப்பாற்றும் அவர்களின் எண்ணமும் முறியடிக்கப்பட்டது. சமரன் சுக்ராந்தின் வலதுபுறம் வந்து சேர்ந்தான். பின் கொடூரமாக சுக்ராந்தை முறைத்தபடி முன்னோக்கி நகர்ந்து தனது வாளை விரைவாக உயர்த்தினான். இந்த தாக்குதலுக்கு பிறகு சுக்ராந்த் உயிர் பிழைக்கப் போவதில்லை என்பது அவனது வாளில் வெளிப்பட்ட சக்தியில் இருந்து தெளிவாக தெரிந்தது. ஆனால் சமரன் தனது தாக்குதலை முடிக்கவிருந்த நேரத்தில் திடீரென ஒரு மர்மமான பயங்கரமான குரல் அந்த பகுதியில் எதிரொலிக்க தொடங்கியது. சுக்ராந்த் சொன்னது ரொம்ப சரி. அந்த வர்ணமித்திரரோட ஆன்மா இந்த பையனோட உடம்புல தான் இருக்கு என்ற ஒளியை தொடர்ந்து வானத்தில் அனைத்து இடங்களிலும் கருப்பு மூடுபனி தோன்றியது. சமரன் தன் தாக்குதலை நடுவில் நிறுத்திவிட்டு திரும்பி பார்த்தான். அதே நேரம் வானத்தின் கர்ஜனை அவனது காதுகளில் விழுந்தது. மேலும் அனைவரின் கண் முன்னேயும் அந்த கருப்பு மூடுபனியில் இருந்து மிகவும் ஆபத்தான ஒரு கருப்பு சங்கிலி வெளியே வந்தது. அந்த சங்கிலி வேகமாக சமரனை நோக்கி நகரத் தொடங்கியது. அந்த சங்கிலியின் ஒரு முனையில் ஒரு இரத்த கத்தி இணைக்கப்பட்டிருந்தது. துரதிருஷ்டவசமாக இந்த நேரத்தில் சமரனின் சக்திகள் முற்றிலும் தீர்ந்து விட்டிருந்தன. இப்போது அவனுக்கு நகரும் தைரியம் கூட இல்லை.
இதனாலேயே அதிவேகமாக தன்னை நோக்கி வரும் அந்த ஆபத்தான கருப்பு சங்கிலியில் இருந்து அவனால் தப்ப முடியாமல் போனது. அந்த சங்கிலி பெரிதாகி கொண்டிருப்பதை சமரன் தன் கண்கூடாக கண்டான். மேலும் அவர்கள் சொன்னதை வைத்து அவர்கள் யாரென அடையாளம் கண்டுகொண்டான். இவங்க அமரர் நகரத்தைச் சேர்ந்தவங்க என்றான். சமரன் அவர்களை அடையாளம் கண்டுகொண்ட பிறகும் அதிர்ச்சியில் நகர தெம்பில்லாமல் நின்றான். அந்த சங்கிலியும் சிறிதும் தாமதிக்காமல் சமரனை கொல்லும் நோக்கத்துடன் முன்னோக்கி சென்றது. சங்கிலி அடித்தால் சமரன் உயிர் பிழைக்க வழியே இல்லை என்பதை பார்த்த அனைவரும் புரிந்து கொண்டனர். சமரனும் இதை நன்றாக புரிந்து கொண்டான். இதனால் அவன் செய்வதறியாது தனது மரணத்தை வரவேற்றான். இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறமும் இவங்களால நான் கொல்லப்படுவேன்னு நான் நினைச்சே பார்க்கல. சரி, இப்படி ஒரு மரணம் தான் எனக்குன்னு என் விதியில எழுதப்பட்டிருந்தா அதுவே நடக்கட்டும் என்ற சமரன் உடனே கண்ணை மூடிக்கொண்டு மரணத்தை ஏற்க தயாரானான். உண்மையில் அவனுக்கு இப்போது சண்டை போடும் தைரியமும் இல்லை, தெம்பும் இல்லை. இந்த உணர்வுடன் கண்களை மூடிக்கொண்ட சமரன் அந்த கொடிய சங்கிலி தன்னை நெருங்கி வருவதை உணர்ந்தான். மறுபுறம் பெரியவர் பரமார்த்தாவும் வேகமாக முன்னேறத் தொடங்கினார். ஆனால் சமரனுக்கும் அவருக்கும் இருந்த தூரம் மிகவும் அதிகமாக இருந்தது. இதனால் அவரால் சரியான நேரத்தில் சமரனை அடைய முடியவில்லை. ஆனால் அந்த சங்கிலி சமரனின் உடலை கடக்கப் போகும் அதே வேளையில் சமரனுக்கு பின்னால் இருந்து திடீரென ஒரு குரல் கேட்டது. நான் தான் சொன்னேன்ல சமரா, உன் உயிர் என்னோடது, அதை எடுக்கிற உரிமை எனக்கு மட்டும்தான். வேற ஒருத்தர் உன்னை கொன்னு சந்தோஷப்பட நான் விட மாட்டேன் என்ற அந்த குரலை தொடர்ந்து ஒரு மென்மையான மற்றும் வெள்ளை நிற கை சமரனின் முன்னால் வந்து அந்த ஆபத்தான கருப்பு சங்கிலியை பிடித்தது. அதே நேரத்தில் அந்த கை எங்கிருந்து வந்தது என்பது கடவுளுக்கு தான் தெரியும். பார்வைக்கு மிகவும் பலவீனமாக இருந்த அந்த கைக்கு அபாரமான பலம் இருந்தது. பிடிபட்டவுடன் கருப்பு சங்கிலி அசையவே இல்லை. இந்த காட்சியை கண்ட அனைவரின் கண்களும் ஆச்சரியத்தில் நிரம்பி வழிந்தது. மேலும் சமரனை இறக்காமல் காப்பாற்றியது யார் என்று தேட ஆரம்பித்தனர். ஆனால் அந்த பெண்ணின் முகத்தை பார்த்தவுடன் அந்த முகத்தில் அழகுடன் ஒரு விசித்திரமான கொடிய பிரகாசமும் அனைவருக்கும் தெரிந்தது. அது மட்டுமின்றி அரச குடும்பத்தைச் சேர்ந்த ராணிகளுக்கும் மகாராணிகளுக்கும் இருப்பதைப் போல அவளுடைய சக்தி மற்றும் அந்தஸ்து பற்றிய பெருமை அவள் கண்களில் இருந்தது. ஒரு அழகான பெண் அத்தகைய ஆபத்தான தாக்குதலை நிறுத்தியதும் அனைவரும் திகைத்தனர். ஆச்சரியம் இருந்த போதிலும் அந்த பெண்ணின் சக்திகள் அங்கிருந்த எந்த ஒரு நபரையும் விட அதிகமாக இருப்பதை அவர்களால் உணர முடிந்தது. அப்போது சமரன் கண்களை திறந்தான். கருப்பு சங்கிலியின் முனையிலிருந்த கத்தி தனக்கு மிக அருகில் இருப்பதைக் கண்டு அவனுக்கு தொண்டை வறண்டு போனது. தனது தலையிலிருந்து அரை அங்குலம் தூரத்தில் இருந்த கத்தியை பார்த்த சமரனுக்கு உடல் சிலிர்த்தது. அந்த கத்தி இன்னும் கொஞ்சம் நகர்ந்திருந்தால் கூட தனது தலை தர்பூசணி போல சிதறியிருக்கும் என்பது அவனுக்கு புரிந்தது. இது மட்டுமின்றி சமரன் ஆச்சரியத்துடன் தன்னை காப்பாற்றியது யார் என பார்த்தான். அவன் கண்கள் நாகராணி வாசுகியின் மேல் விழுந்தன. நாகராணி வாசுகி, நீங்களா என் உயிரை காப்பாத்தினது என்று திகைப்புடன் கேட்டான். சொல்ல போனால் தன் உயிரை பறிக்க காத்திருந்த பாம்புகளின் ராணி வாசுகியால் தன்னை மரணத்திலிருந்து காப்பாற்றி இருக்க முடியும் என்பதை சமரனால் நம்ப முடியவில்லை. அவள் ஏன் இப்படி செய்தாள் என்றும் சமரனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த நேரத்தில் பாம்புகளின் ராணி வாசுகி கண்களை அசைக்கவே இல்லை. அவள் சமரனின் மார்பில் மற்றொரு கையால் தாக்கினாள். வாசுகியின் கை மார்பில் பட்டவுடன் சமரன் வேகமாக பின்வாங்கி தரையில் நேராக அமர்ந்து அதிர்ச்சியுடன் இரும ஆரம்பித்தான். இந்த நேரத்தில் அந்த பெண் என்ன செய்ய முயல்கிறாள் என்று சமரனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் இருமியபடியே வாசுகியை பார்க்க ஆரம்பித்தான். முதலில் சமரனின் உயிரை காப்பாற்றியவள் பிறகு அவனை தாக்கி அவனை துன்பப்படுத்தினாள். வாசுகியின் தாக்குதல் இன்னும் சற்று பலமாக இருந்திருந்தால் தான் இங்கேயே கொல்லப்பட்டிருப்போம் என்று சமரன் நினைத்தான். இதற்கிடையில் சமரனின் கண்கள் சிறிது தூரத்தில் படுத்திருந்த சுக்ராந்தின் மேல் விழுந்தது. இந்த நிலையில் அவனை பார்த்த சமரன் பல்லை கடித்தான். அவனோட அதிர்ஷ்டம் இந்த முறையும் அவனுக்கு சாதகமாயிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு முறை அவனை தாக்கி இருந்தா அவன் பேரும் தடயமும் என்னன்னைக்கும் அழிஞ்சிருக்கும் என்ற சமரன் உண்மையில் சுக்ராந்தை கொல்ல முடியாததற்கு மிகவும் வருந்தினான். தற்சமயம் அவனது சக்திகள் முற்றிலும் தீர்ந்து விட்டன. சுக்ராந்தை கொல்ல அவன் ஒரே ஒரு தாக்குதல் தான் நடத்த வேண்டும் என்றாலும் இந்த நேரத்தில் சமரனால் சரியாக நிற்கக்கூட முடியவில்லை. அவன் உடலில் அதற்கும் கூட தெம்பு இல்லை. அதே நேரம் அவனது பார்வை தன் விரலில் இருந்த மோதிரத்தின் மீது லேசாக பதிந்து மீண்டது. மேலும் அமரர் நகர மக்களிடமிருந்து தனது குருவை காப்பாற்றுவேன் என்று அவன் எடுத்த உறுதி அவனது மனதில் மீண்டும் ஒரு முறை எதிரொலித்தது.